இந்த பிர்ருல் வாலிதைன் என்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எமது பிள்ளைகள் எமக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு நன்றி உபகாரம் என்று மாத்திரம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பெற்றோர்களாக இருக்கின்ற எமக்கு எப்படி எமது குழந்தைகள் பிள்ளைகள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று கபரிலே வாழுகின்ற எமது பெற்றோர்களும் அவர்களுக்கு உபகாரம் எம்மால் செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டே இந்த தலைப்பில் நுழைவது மிக சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். இந்த உலகத்தில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பலனை எதிர்பார்க்காமல் தன்னலமின்றி சுயநலமின்றி எம்மை கடைசி வரை நேசிக்கும் உயிர்கள் தான் அந்த பெற்றோர்கள். நாம் பிறப்பதற்கு முன் 10 மாதங்கள் எம்மை சுமந்தவர்கள். நாம் தவழ்ந்த போது கூட நமக்கு ஒரு கீறு விழுந்தாலும் கூட துடிதுடித்து போனவர்கள் தான் நமது பெற்றோர்கள். நமது வாழ்நாளில் செய்த அனைத்து செயல்களையும் தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து எப்போதும் எமது வெற்றிக்காகவே மட்டும் காத்திருக்கும் அந்த 2 ஆத்மாக்கள் தான் பெற்றோர்கள், தாய்மார்கள், நமது தந்தைகள். நாம் அனைவர்களும் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி அமல்களை செய்கின்றோம். நமது விருப்பம் சொர்க்கத்தில் நுழைவதுதான் என்ற நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சொர்க்கத்தின் வாசல் என்பது மிக எளிதானதாகவும் மிக கடினமானதாகவும் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லப்படுகின்ற தாய்மார்களுக்கு செய்கின்ற உபகாரம் இஹ்சானியத்தான் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தாய் தந்தையினுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வினது திருப்தியும் அவனுடைய ரசூலுடைய திருப்தியும் இருக்கின்றது என்பதையும் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எச்சரித்தார்கள், அவமானம் உண்டாகட்டும், அவமானம் உண்டாகட்டும், அவமானம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயதான தன் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ அடைந்தும் அதன் மூலம் சொர்க்கத்தில் ஒருவரை நுழைய வைக்கவில்லையே, அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவமானம் உண்டாகட்டும் என்பதாக பதுவா செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை நீங்கள் ஓர்மைப்படுத்தி தௌஹீத் படுத்தி அவனை வணங்குவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதுபோன்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்திலே தௌஹீதுல்லாஹ் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது தனிப்படுத்தி அவனை வணங்குவது என்பதுடன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது சம்பந்தமாக 4 இடங்களிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அதிலே பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்தான் அல்லாஹ் அவனை தனிப்பட்ட ரீதியில் தனியாக வணங்க வேண்டும் என்றும் பெற்றோர்களை உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக அந்த ஆயத்திலே சூரத்துல் பக்ராவே சொல்லப்படுகிறது. அதே